சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. 7/6/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கின்றீர்கள். பூஜைக்குரிய தந்தை உங்களை தனக்கு சமமாக பூஜைக்கு உரியவராக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த உறுதியான நம்பிக்கை வேண்டும்? பதில்: நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டே பாபாவிடமிருந்து சொத்தை ஆஸ்தியை அடைந்தே தீருவோம் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். பாபாவின் நினைவில் இந்த பழைய உடலை விட்டுவிட்டு பாபாவோடு செல்வோம். பாபா நமக்கு வீட்டிற்கான எளிய வழியை காண்பித்து கொண்டு இருக்கின்றார். இந்த விஷயங்களில் நம்மளுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். பாடல்: ஓம் நமோ சிவாய். ஓம்னா நான் ஒரு ஆத்மா, நமோனா வணங்குகின்றேன், சிவாய அப்படின்னா சிவ தந்தையை ஆத்மாவாகிய நான் வணங்குகின்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பல மனிதர்கள் ஓம் சாந்தி என கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட அந்த ஸ்லோகெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே சரி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு 3 முறை சொல்கிறாங்க பக்தி மார்க்கத்தில். நாமளும் சொல்கிறோம். ஆனால் நாம் சொல்கிறதுனுடைய அர்த்தம் வேறு. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு ஓம் சாந்தின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. நான் ஒரு ஆத்மா, என்னுடைய சுய தர்மம் அமைதி அப்படிங்கிற சொரூபத்தில் சாந்த சொரூபமான ஆத்மா, அதில் நிலைத்திருந்து நம்ம ஓம் சாந்தி சொல்கின்றோம். உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மாதான் ஓம் சாந்தி என்று கூறுகின்றது. ஆனால் ஆத்மாக்கள் யதார்த்தமாக தன்னையும் அறியவில்லை, தந்தையையும் அறியவில்லை. ஆனால் அழைக்கின்றார்கள். நான் யாராக இருக்கின்றேன், எப்படிப்பட்டவராக இருக்கின்றேன் என்பதை யாருமே அறியவில்லை. மே ஜோஹூம் ஜெய்சாஹூம் அப்படின்னு பாபா அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார். சிவன் யார், என்னவா இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தாங்க தெரியும். நம்மளுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? அவர் சொல்லலைன்னா எவ்வளோ சொல்லியிருக்காரோ அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம கூட கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஆனால் உலகளவு நாலேஜ் ஈஸ்வரனிடம் இருக்குது. நம்மளுக்கு கைமண் அளவு கூட இருக்கான்னு கேரண்டி கிடையாது. ஏதோ கிளாஸ் கேட்குறோம். அம்மா சரஸ்வதி இருக்காங்களே, அவங்களே சொன்னாங்க கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அம்மாவை விட நாம் எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டோமா? நாம் அதை விட கம்மியாக தானே அப்போ கற்று இருக்கிறோம். அப்போ கல்லாதது உலக அளவுனா கடவுள் எப்படி ஏற்பட்டவர், எவ்வளோ சிரேஷ்டமானவர், எவ்வளோ உயர்ந்தவர், ஒப்பற்றவர், ஈடு இணை இல்லாதவர், ஒரு வினாடியில் உலகத்தையே திருப்திப்படுத்தக்கூடியவர். அந்த இறைவன் யாராக இருக்கிறாரு, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் யார் நல்ல புருஷார்த்தம் பண்ணுறாங்களோ நம்பர் வரிசை கிரமமாக இறைவனை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சிக்கிறதுக்கு புருஷார்த்தம் தேவைப்படுது. தாங்களும் நான் யார், எங்கிருந்து வந்தேன் என தன்னை பற்றி அறியாமல் இருந்தீர்கள். முதல்ல சுயநினைவே போயிடுச்சு, அப்புறம் எங்கேருந்து கடவுள் ஞாபகம் இருக்கும்? சில பேருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டுடுச்சு, மற்ற உடம்புல நல்லா தான் இருக்குது, தலையில் லைட்டாக தான் அடிபட்டுச்சு, ஆனால் அது சுயநினைவை இழந்துட்டாங்க. பிரெயின்லாம் நல்லா இருக்குது, டேமேஜ்லாம் ஆகலை, உடம்பும் நல்லா தான் இருக்குது, ஆனால் சுயநினைவு இல்லை. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க ஃபோனு
ஐடி கார்டெல்லாம் வச்சு அவங்க பேரண்ட்ஸை வர வச்சுட்டாங்க. பேரண்ட்ஸை வந்து நான் தான்ப்பா உன்னோட அம்மா அப்பான்னு சொன்னால் சுயநினைவு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 3வது மனுஷங்களை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு வீட்டையே புதுசாக பார்ப்பாங்க. இனிதான் ஃபஸ்ட் டைம் வந்த மாதிரி வீட்டை பார்ப்பாங்க. வீடு ஞாபகம் இருக்காது, அப்பா அம்மா யாரும் ஞாபகம் இருக்காது, ஏன்னா சுயநினைவே இல்லை. அதே போல் தான் என்றைக்கு நான் ஆத்மான்றதை மறந்துட்டனோ அப்போ ஆத்மாவுடைய தாய் தந்தையாக இறைவன் இருக்கிறாரு, ஞாபகம் இல்லை. வீடு பரந்தாமத்தில் இருக்குது. இந்த பூலோகத்தில் வெறும் ஆக்டர்ஸ், நம்ம எல்லாருமே நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதையும் நம்ம வந்து மறந்து போயிட்டோம். இப்போ கடவுள் வந்து எல்லாமே புரிய வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு கிளாஸில் ஆத்மா பற்றி தான் புரிய வைக்கிறார். சுய நினைவு கொண்டு வர்றதுக்காக அவரும் அந்த 7 நாள் கிளாஸோட முடியல, நம்ம லைஃப் லாங் கிளாஸ் கேட்குறோம். எல்லா முறையிலுமே ஆத்மாவை பற்றி கண்டிப்பாக அவர் சொல்லுவார். எதுக்காக சொல்கிறாருன்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு மாதிரி. சுயநினைவு இழந்தவங்களுக்கு டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அவங்க படித்த ஸ்கூல் கொண்டு போய் காமிப்பாங்க, எங்கே ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க எந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க. பேரண்ட்ஸு டாக்டர் சொல்கிற மாதிரிலாம் செய்வாங்க. அப்படியாவது சுயநினைவு வருதான்னு பார்ப்பாங்க. நம்மளுக்கு வைத்தீஸ்வரனே அவர் தான், ஆத்மாவுடைய தாயும் தந்தையுமாவும் அவர் தான் இருக்கார், டீச்சரும் அவர் தான். அதனால் அவர் ட்ரீட் பண்ணுறாரு. இது ஆக்சுவலாக இன்டெரக்டாக ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். நம்மளுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ நான் சோல் கான்ஷியஸில் நிலச்சி இருக்கிறானோ அப்போ சுப்ரீம் சோலை விட எனக்கு வேறு யார் வேணும், உலகமே அவர் தான், அப்படி ஆகிடுவோம். ஆனால் அந்த சுயநினைவு வந்தால் தானே, அதுக்காக தான் டெய்லி முறையில் ஆத்மா பற்றி சொல்கிறாரு. நாமளும் எங்கேருந்து வந்தோம், நான் யார், எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இருந்தோம். ஆத்மா ஆண் ஆத்மாவா பெண் ஆத்மாவா, எல்லா ஆத்மாக்களும் மேல் தான். எல்லாருமே சன் ஆஃப் காடு, டாட்டர் ஆஃப் காடு கிடையாது. ஆத்மாவில் மேல் ஃபீமேல்லாம் கிடையாது. வேஷம் எடுக்கும் பொழுது தான் மேல் வேஷத்தில் வராங்க, ஃபீமேல் வேஷத்தில் வராங்க. ஆண் பெண் என்ற உருவம் வந்து அந்த உருவம் எடுத்ததுக்கப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மா வந்து ஜாதி மத இனம் மொழி நேஷ்னாலிட்டி இல்லையோ அதே போல் ஆண் பெண் தேர்டு ஜெண்டர் இதெல்லாம் ஆத்மாவில் கிடையாது. அது சரீரம்னு நினைக்கும் பொழுது இது எல்லாமே இருக்கும். ஆனால் ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஆத்மாவை தானே கடவுள் பார்க்குறாரு, ஆத்மாவுக்கு தான் பாடம் எடுத்துகிட்ருக்கிறாரு. அதனால் நான் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு நினச்சிட்டோட கேட்கலாம் கிளாஸு. நம்ம ஜானகி தாதி சொல்லுவாங்க, மே பாபாக்கா பச்சா ஹோன்னுவாங்க. பச்சானா என்ன அர்த்தம், ஆண் குழந்தைன்னு அர்த்தம். பெண் குழந்தைக்கு பச்சின்னு பேர். தாதி பச்சான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து உள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் போயிடுச்சு. அதனால் அவங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நாம் வந்து மேல் ஃபீமேல் அது ஒரு சப்டில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதிலேருந்து கூட நம்ம விடுபடணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுதான் உண்மையான ஆத்ம அபிமானி நிலையாகும். நம்ம அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன் பரம்பிதா சிவ பரமாத்மா. எனவே ஆத்மாக்கள் தங்களுக்குள்ள யார் என்ன ரிலேஷன் இருக்குது, ஒரு ஆத்மாவுக்கும் இன்னொரு ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா சகோதரத்துவம் தான், யுனிவர்சல் பிரதர்ஹுட். நானும் ஆத்மா, மற்றவங்களும் ஆத்மா, நானும் புள்ளி, மற்றவங்களும் புள்ளி, புள்ளியாக ஆத்மாக்கள் இவ்வளோ இன்சான் உடல் எடுத்து நடிச்சிட்ருக்குறோம். ஆனால் இந்த உடல் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, நிரந்தரமும் கிடையாது. அப்போ நம்மளுக்கே இந்த உடம்பு நிரந்தரம் இல்லைன்னா கடவுளுக்கு உடம்பே கிடையாது. ஸ்தூல உடலும் கிடையாது, சூக்ஷ்ம உடலும் கிடையாது. பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறாரு. யாருக்காக? நம்மளுக்காக. உடலில் வருகின்ற காரணத்தினால சிலரை ஆண் சிலரை பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தமாக ஆத்மா என்பதை யாருமே அறியவில்லை. ஆண் ஆத்மா பெண் ஆத்மாலாம் இல்லை. இப்போ திருமூலரோட திருமந்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருமந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆத்மாவில் மேல் இல்லை ஃபீமேல் இல்லை. அதாவது ஆத்மா எல்லாமே ஒரு குலத்தை சார்ந்தவர்கள், எல்லாம் புள்ளி தானே. ஒருத்தவங்க 2 பிறவிக்கு மேலே ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்க மாட்டாங்க, ஜெண்டர் மாறும். சரிங்களா? ஏன் கடவுள் எனக்கு தேர்டு ஜெண்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சில பேர் கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. பாபா சொல்கிறாரு, அது பிறவியோட கர்ம வினைகள், அதை இந்த பிறவி மூலமாக செட்டில் பண்ணுறேன்னு கடவுள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஒரு பிறவி முடிச்சுட்டு அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உரையாடல் நடக்கும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். எங்கே போய் பிறக்கணும், எப்படி பிறந்தா
நம்மளுடைய கர்ம வினைகள் செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்றது நாமளும் புரிஞ்சுக்கிட்டு கடவுள்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம அந்த இடத்துல வந்து பிறந்திருக்கோம். அதனால் வந்து இனி வந்து அதை நினச்சி கவலைப்பட வேணாம். இனி எல்லாருமே வைண்டப் நடக்க போகுது. இந்த மாதிரி தேர்டு ஜெண்டர்லாம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ நான் தேவதை ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டும் முயற்சி வந்து பண்ணலாம். அதனால் யதார்த்தமான ஆத்மா அப்படின்றது இன்றைக்கி யாருக்குமே தெரியல. அதான் சுயநினைவு போயிடுச்சுல. ஆத்மாவில் ஜெண்டர் இல்லைன்றதை புரிஞ்சிட்டாலே போதும். நான் வந்து ஆத்மா ஒளி புள்ளியாக இருக்கேன். என்னுடைய தந்தை பரமபிதா சிவ பரமாத்மா. நான் ஆத்ம ஜோதியாக இருந்தால் இறைவன் பரஞ்சோதியாக விளங்குகின்றார். இதெல்லாம் மனுஷங்களுக்கு யார் புரிய வைக்கணும்? நம்மளுக்கு பாபா சொல்கிறாரு, நம்மளுடைய கடமை இது அனைவருக்கும் புரிய வைப்பது. இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கின்றது. அதை நீங்கள் உடன் எடுத்து செல்கின்றீர்கள். நாம் ஆத்மா இந்த பழைய உடலை விட்டு மற்றொன்றை எடுக்கின்றோம். இந்த ஞானம் அங்கே இருக்கின்றது. இந்த சரீரத்தை விட்டால் இன்னொரு சரீரம் எடுக்க போகிறோம் அப்படின்ற நாலேஜ் இருக்கும். அது வந்து ஆத்ம ஞானம், ஆத்ம விசார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மாவின் அறிமுகத்தை உடன் எடுத்து செல்கின்றனர். முதலில் ஆத்மாவை பற்றி கூட அறியவில்லை. நாம் எப்போதிலிருந்து நடிக்கின்றோம் என்பதையும் அறியவில்லை. இந்த ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, 5000 years ஒன்ஸ் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. மேலே போகிறோம், கீழே வரோம், சைக்கிளில் சுற்றுறோம், திருப்பி மேலே போகிறோம், கீழே வரோம், அந்த சிருஷ்டி சக்கரம் அப்படிங்கிற சுதர்ஷன சக்கரத்தில் சுற்றுறோம். முதல் சைக்கிள் எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சது? கடைசி சைக்கிள் எப்போ வரும் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. இது முதலும் இல்லாத முடிவும் இல்லாத நாடகமாகும். நம்ம கடவுளை சொல்கிறோம் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறோம். இறைவனுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஜோதி சுரூபமாக இருக்கிறாரு. அவர் படைத்த உலகத்துக்கு மட்டும் முடிவு வந்துடுமா? வரவே வராது. 5000 years நம்ம வந்து ரொட்டேஷனில் இருக்கிறோம். நெக்ஸ்ட் 5000 years நம்ம எல்லோரும் மீட் பண்ண தான் போகிறோம். இது வந்து கேரண்டியாக நடக்கும். பாபா சொல்கிறாரு அப்படின்னா அது சத்தியமான விஷயமாகும். ஏன்னா சிவன் வாக்கு சத்திய வாக்கு. இதுவரை கூட ஒரு சிலர் தன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் தான் இருக்கின்றார்கள். பெரிய இந்த லிங்கம் இருக்கே, ரூஃப் சைஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் வந்து தஞ்சாவூரில் ராஜ சோழன் கட்டினது பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சை பெரிய கோவில். அதோட பெரிய லிங்கம் வந்து ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. அது கங்கை கொண்ட சோழபுரம். அது இதோட பிரம்மாண்டமாக இருக்கும். ரூஃப் சைஸில் பெரிய லிங்கம் இருக்கும். கடவுள் எவ்வளோ பெருசு! இறைவனோட ரூஃப் சைஸில் இருப்பாரா? அடிமுடி காண முடியாமல் திணறிட்டு வந்தாங்க இல்லையா பிரம்மாவும் விஷ்ணுவும். அந்த அளவுக்கு அவர் அக்கண்ட ஜோதியாக பிழம்பாக காட்சி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ பெருசாக கடவுள். நம்மளை மாதிரியே அவரும் புள்ளி தாங்க. நானும் புள்ளி, அவரும் புள்ளி, அவ்வளோதான். புள்ளியாக புரிஞ்சுக்கிட்டு புள்ளியை நினச்சா பேட்ரி சார்ஜ் ஆக போகுது. சரிங்களா? கடவுள் அவ்வளோ பெரிய சைஸ்லாம் கிடையாது. ஆனால் நாம் வந்து பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பூஜை பண்ணணும். நம்மளுக்கு பாருங்கள் சொர்க்கத்தையே கொடுத்துருக்குறாரு. அதுவும் தொடர்ந்து 21 பர்த்து சொர்க்கத்திலே இருந்தோம். அதுக்கப்புறம் கூட துவாபரயுகத்தில் நல்ல பர்த்து தான் கொடுத்தாரு. அதுக்கு ஒரு நன்றி கடனாக தான் கோவில்லாம் கட்டியிருக்கிறோம் நம்ம. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணுன்னா ஒரு புள்ளிக்கு பூஜை பண்ண முடியாதுல்ல. அதனால லிங்கம் உருவத்தில் நம்ம சிவலிங்கம் அப்படின்னா சிவனுடைய நினைவு சின்னம் அப்படின்னு அர்த்தம். தந்தையும் புள்ளியாக இருக்கிறாரு, நானும் புள்ளியாக இருக்கேன். அந்த ரூபத்தில் இருந்து தான் இறைவனை நினைவு செய்ய வேண்டும். இவ்வாறு சிலரே இருக்கின்றார்கள். நம்ம புத்தி இருக்கே அது வரிசை கிரமமாக இருக்கின்றது. சிலரை நன்கு புரிந்து கொண்டு பிறருக்கும் நன்கு புரிய வைக்கின்றார்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். அவரை பதித்த பாவனர் ஆவார். முதலில் மனிதர்களுக்கு ஆத்மாவை பற்றிய அறிமுகமே இல்லை. எனவே அதையும் இறை தந்தை புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்தி கொண்டால் தான் தந்தையை புரிய வைக்க முடியும். ஆத்மாவை பற்றியே அறியவில்லை. ஆகவே தந்தையை பற்றி முழுமையாக தெரியவில்லை. இப்பொழுது அதை சுயநினைவு இழந்ததுனால தாய் தந்தையே எதிரில் வந்து நின்னாலும் தெரியாது, யாரோ நிற்கிறாங்கன்னு நினைப்பாங்களே. அது மாதிரி தான் கடவுளை மறந்துட்டோம் நம்ம. முதல் காரணம் சுயத்தை மறந்தது தான் காரணம். சுயம் ஞாபகத்தில் வந்துட்டா
கடவுளும் ஞாபகத்தில் வந்துடுவார், வீடு ஞாபகத்தில் வரும், அப்புறம் சிருஷ்டி சக்கரமே ஞாபகத்தில் வந்துடும். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் புள்ளியாக இருக்கின்றோம். அதனால் நாம் செய்யக்கூடிய அதிகபட்ச முயற்சியை ஆத்மா உணர்வில் இருக்கிறதுக்கு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். அந்த சோல் கான்ஷியஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. சோலோட ஒரே ரிலேஷன் சுப்ரீம் சோல் தாங்க. அதனால் ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சிவபாபா நினைவு வரும். உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இவ்வளோ சின்ன ஆத்மாவில் 84 பர்த்து கதை வசனம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன பேசுகிறோமோ அது எல்லாம் ட்ராமாவில் இருந்ததுனால தான் பேசுகிறோம். சரிங்களா? எது செஞ்சு முடித்தோமோ அதுவும் ட்ராமாவில் இருந்ததுனால செஞ்சுருக்கோம். நான் அப்படி செய்யாமல் இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கோம், இப்படி செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது இந்த ஒன்று புள்ளி வடிவமாக இருக்குது ஆத்மா. அதுக்குள்ளே பாருங்கள் 84 பிறவிகள் அடங்கியிருக்கு. இதையும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இல்லை என்றால் ஞானம் மிகவும் எளிமையாக இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்களே தவிர அதில் நல்ல விஷயத்தை நான் ஒன்றையாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஏன் தோண மாட்டேங்குது? பகவானை சந்திக்கும் வழியை இவங்க நல்ல முறையில் கூறுகின்றார்கள். எல்லாரும் நினச்சாங்க பக்தி மார்க்கத்தில் ஒரு இடத்து ரீச் ஆகணும். சில பேர் சைக்கிளில் வருவாங்க, சில பேர் பைக்கில் வருவாங்க, சிலர் ஆட்டோவில் வருவாங்க, சிலர் காரில் வருவாங்க, சிலர் ட்ரெயினில் வருவாங்க, சிலர் ஃப்ளைட்டை பிடிச்சி வருவாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸோ அவங்க ஃப்ளைட்லேருந்து வரணும், ஒரே இடத்துல போய் ரீச் ஆகணும். இப்போ மதுபன் போகிறோன்னு வச்சுக்கோங்க, எப்படி வருவோம் நம்ம? அந்தந்த இடத்துலேருந்து எப்படி மதுபன்லேயே இருக்கிறாங்களோ அவங்க சைக்கிளில் வந்துடுவாங்க, பைக்கில் வருவாங்க. தூரமாக இருக்கிறவங்க, கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்க காரில் வருவாங்க. ரொம்ப தூரமாக இருந்தால் ஃப்ளைட்டு ட்ரெயின் பிடிச்சி வரணும் தானே? அது மாதிரி கடவுளை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ ஆன்மீக இயக்கங்கள் இருக்கோ அது எல்லாமே ட்ரை பண்ணுது கடவுளை ரீச் ஆகணும்னு. ஆளுக்கு ஒரு வாகனத்தில் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு வழி தேர்ந்தெடுத்து அதன்படி நடந்துகிட்ருக்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம்னா இது எதுவுமே அங்கே போய் ரீச் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா கடவுள் இங்கே எங்கேயுமே இல்லை, அவர் மேலே இருக்காரு. அவர் பூமிக்கு வராத வரைக்கும் சிவன் அருளாலே சிவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் அருள் வேணும். முதல்ல அவர் கீழே இறங்கணும். கீழே இறங்கினா தானே, அவர் வாய் திறந்து சொன்னால் தானே அவரோட அறிமுகம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பண்ணுற முயற்சி எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அவர் சொல்கிறாரு ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கிறோமா? நினச்சா பேட்ரி சார்ஜ் ஆகும். ஆனால் நான் யார், தந்தை யார் என்று அறியவில்லை. நல்லது நல்லது என்று கூறுகின்றார்கள். ஒரு சிலரோ நம்மளை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரு விபூதியில் நெத்தியில், அதுக்கப்புறம் ருத்ராட்ச மாலையில், ஒரு சிம்பலும் காணுமே, இவங்க ஒருவேளை நாஸ்திகர்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலரோ இவர்கள் நாஸ்திகர்களாக மற்றவங்களையும் மாற்றுறாங்க. இப்போ விஷயம் இந்த சிம்பலில் ஒன்றும் கிடையாது, மனசு தான் விஷயம். பாபா மனசு அழகாக இருந்தது, மகிழ்ச்சியோடு இருந்தால் முகம் மலர்ந்து இருக்கும். அதனால் முகத்தின் மூலமாக சேவை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. சரிங்களா? மெயின் விஷயம் என்னது? சோல் கான்ஷியஸில் இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். நாம் போய் யாரை நாஸ்திகர்களாக மாற்ற போகிறோம்? நம்ம தான் ஆஸ்திகர்களாக மாற்றுறோம். ஏற்கனவே நாஸ்திகர்கள் தான். நான் ப்ளஸ் ஆஸ்தி. ஆஸ்தி இழந்து போய் கிடக்கிறாங்க. உலகமே சுகம் சாந்தி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு கடவுளோட ஆஸ்தியை நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம ஆஸ்திகர்களாக மாற்றுகின்றோம். ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. அவங்க உல்ட்டாவாக புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ட்ராமா, கடவுள் மட்டும் தான் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா ட்ராமான்னு? நாம் கூட வைக்கலாம். இது ஒரு ட்ராமா, முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியது தான். இப்படிலாம் இருக்கணும்னு இருக்குது ட்ராமாவில், அப்படி நடந்துக்கிறாங்க. ஞானத்தை பற்றிய புரிதல் யாருக்குமே இல்லைங்க. அதனால் இது ஒரு புதுமையாக ஆன்மீக புரட்சி பண்ணிட்டார் பிரம்மா பாபா மூலமாக சிவபாபா. அது பிரம்மா பாபா 100% கோஆப்ரேஷன் தன்னுடைய உடல் மனம் பொருள் மூலமாக. அம்மா அந்த காலத்து ஆதி ரத்தினங்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷனால் இன்றைக்கி இந்த இயக்கம் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்குது. அன்றைக்கி அவங்க செஞ்ச தியாகம், தபஸ்யா, சேவா தான் அதற்கு முக்கியமான காரணம். இவங்களுக்கு அந்த ஞானத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டா அந்த மாதிரி வார்த்தைகளை பேச மாட்டாங்க. பிரம்மகுமாரிஸ் நாஸ்திகர் ஆக்குறாங்க மற்றவங்கள அப்படின்னு பேசுவாங்களா? ஞானத்தை புரிஞ்சா பேசுவாங்களா? உருவத்தை பற்றி அடை போடாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார்.
புரிஞ்சுக்கோங்க. என்ன தான் சொல்லித்தராங்கன்னு கேளுங்களேன். ஒரு 7 நாள் கிளாஸ் கேட்டால் என்ன, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஞானத்தை பற்றிய புரிதல் யாருக்குமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் பூஜைக்குரியவர்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றோம் என நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். நாம் யாரையும் பூஜை செய்வது கிடையாது. சிவபாபா சொல்கிறாரு, அப்பாவுக்கு எதுக்குங்க பூஜை பண்ணணும், அப்பாவோட மடியிலெல்லாம் குழந்தைய உட்கார வச்சுப்பாரு, தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு அவருக்கு பூஜை பண்ணணும்? அவரை மனசால் அன்பாக நினைக்கணும். அது மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறாரு. உண்மையான கள்ளம் கபடம் இல்லாத மனசு, தூய்மையான உள்ளத்தில் உண்மையான அன்போட இறைவனை 100% நினைவு செய்யணும். இதுதான் இறைவன் எதிர்பார்க்குறாரு. எனக்கு பூஜை பண்ணுங்க, பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? அவருக்கு முதல்ல காலில் சொந்தமா? அது பிரம்மா பாபாவோட உடம்புல தானே வராரு. அதனால் அவர் வந்து இது வரைக்கும் எனக்கு பூஜை பண்ணுங்கள், மாலை போடுங்க, மரியாதை செலுத்துங்க, இதெல்லாம் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் கடவுளுக்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அவருக்கு இருந்துச்சுன்னா அப்போது கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன் அவங்க கடவுளாக இருக்காரு? ஏனென்றால் அனைவராலும் அவர் நம்மளை பூஜைக்குரிய தேவதையாக மாற்றுறாரு. தெய்வம் கா தேவ் மகாதேவ், தேவதைகளை உருவாக்குறாரு. காயத்ரி மந்திரத்தில் கூட வரும். என்ன வரும்னா தேவஸ்ய அப்படின்னு வரும். தேவஸ்ய அப்படின்னா தேவதைகளை உருவாக்கக்கூடியவர் அப்படின்னு வரும். அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடியவர், உயர்ந்தலும் உயர்ந்த பகவான் ஆவார். நாம் அவருடைய வாரிசுகள். நாம் அவரை பூஜைக்குரிய பிதாஸ்ரீ. இப்பொழுது பிதாஸ்ரீ நம்மை அவருடைய குழந்தைகளாக மாற்றி படிக்க வைத்து கொண்டு இருக்கின்றார். நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நம்ம அப்பாவே நம்மளுக்கு டீச்சராக இருக்கார், டீச்சரே சத்துகுருவாகவும் இருப்பார். இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இவங்க 3 பேரும் சேர்ந்து தர்மராஜாவை போகிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக இருக்கணும்னா ஞானத்திலையும் யோகத்திலையும் அதிகமாக கவனம் செலுத்தணும். அனைவரையும் விட உயர்ந்திலும் உயர்ந்தவர், பூஜைக்குரியவர் அவர்தான். அவரை தவிர வேறு யாரும் பூஜைக்குரியவர்களாக நம்மை மாற்ற முடியாது. பூஜாரியை தாங்க உருவாக்குவார். பூஜைக்குரிய தெய்வதையை உருவாக்க முடியுமா? அவரே தெய்வதையோட பூஜாரியாக இருப்பார். உலகத்தில் எல்லாருமே தான் பூஜை பண்ணுறாங்க. யார் பூஜை பண்ணலை? கடவுளே இல்லைன்றாங்களே, அவங்க பூஜை பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கடவுள்கிட்ட தான் இருக்குது. சிலர் வெளிப்புறமாக காட்டுறாங்க, சிலர் மனசில் நினச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். எல்லாரும் இப்போ கடவுளை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. வேறு வழி கடவுள் தான் அந்த சரி பண்ண முடியும். அதனால் அவரை நினைக்கிறாங்க. உலகில் அனைவரும் பூஜாரிகளாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு இப்பொழுது பூஜைக்குரிய சிவ தந்தை கிடைத்து விட்டார். அவர் தனக்கு சமமாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். நீங்கள் பூஜை செய்வதை விடுவித்து விட்டார். இப்போ யாருக்கு பூஜை பண்ண போகிறீங்க? உங்கள் சிலைக்கு நீங்களே பண்ண போகிறீங்களா? முதல்ல பூஜைக்குரிய தேவதை ஆகிறதுக்காக என்னென்னலாம் புருஷார்த்தம் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். இனி நம்ம யாருக்கும் போய் பூஜை பண்ணணும், யாருக்காலையும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் பாபா சொல்கிறாரு, நீங்கள் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி நெத்தியே தேஞ்சு போச்சுங்க, எழுந்து நில்லுங்க. யார் காலையும் வேணும்னு அவசியம் இல்லை, என் காலில் கூட வேணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு காலே கிடையாது அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். அதனால் நம்ம பூஜைக்குரிய தேவதை ஆகணும். அதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. லௌகிக பேரண்ட்ஸ்லாம் நினைப்பாங்க, என்னோட நீ கம்மியாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. என் காலில் விழலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. நாம் தான் காலில் விழுவோம், நாம் தான் வந்து புருஷார்த்தம் பண்ணுவோம். ஆனால் அவங்களோட எண்ணம் என்னென்னா, என்னோட என் குழந்தை நல்லா இருக்கணும், ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸோட நீடூழி வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? என்னோட குழந்தை என்னோட ஹையஸ்ட்டாக இருக்கணும்னு. அதையே சிவன் நினைக்கூடாதா? நம்ம எல்லோரும் சிவனோட குழந்தைங்க தான். அதில் மம்மாவும் பிரம்மா பாபாவும் அவர் எல்லுன்னா என்னையா நின்னாங்க, லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறாங்க. அவருக்கு சந்தோஷம்தான் சிவபாபாவுக்கு. நம்மளுக்கு பாருங்கள், ஒரு பட்டு பீதாம்பரம் போட மாட்டேங்கிறாங்க, தங்க வைர நகை போட மாட்டேங்கிறாங்க. இந்த பெருமாளுக்கு என்ன இவ்வளோ நகை போடுறாங்க? என்னைக்காவது பொறாமப்பட்டிருக்காரா? தாய் தந்தைக்கு குழந்தைங்க மேலே பொறாமையே வராது, சரிங்களா?
நம்மளோட ஹையஸ்ட் ஆக்கணுன்ற எய்மோடு தான் வந்திருக்கிறாரு. நம்ம நல்லா இருந்தால் அவர் சந்தோஷப்படுவார். குழந்தைங்க துக்கப்பட்டால் அவருக்கு துக்கப்பட மாட்டார், ஆனால் ஃபீல் பண்ணுறாரு என் குழந்தைய நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நல்ல எண்ணத்தோடு தான் பூமிக்கே இறங்கி இருக்கிறாரு. இந்த பதீதமான உலகத்துக்கு யாருக்காக வந்தார்? நம்மளுக்காக வந்திருக்கிறாரு. தன்னுடன் அழைத்து செல்கின்றார். நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, வந்து இவ்வளோ நாளில் எவ்வளோ வருஷம் ஆச்சு, சீக்கிரம் ரெடியாகிற வழியை பாருங்கள். இந்த உலகம் ரொம்ப சீச்சி உலகம், இது மரண உலகம், ரொம்ப நாளைக்கு தாங்க போகிறது கிடையாது. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது பக்தியும் ஆரம்பமாகின்றது. பூஜ்யக்குரியவரிலிருந்து பூஜாரியாக நம்ம டீக்ரேட் ஆகிறோம். சத்தியுகம் திரேதாயுகத்தில் தேவதைகள் பூஜ்யக்குரியவர்கள், அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம், பூஜாரி ஆயிட்டோம். பிறகு பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றுவதற்காக சிவ தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் பூஜைக்குரிய தேவதைகளாக மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பூஜாரிகளாக இருக்கின்றார்கள். பாபா வந்து நம்மளை பூஜைக்குரியவராக மாற்றுறாரு. இது மரண உலகமாகும். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது தான் பக்தி மார்க்கமும் ஆரம்பமாகின்றது. ராவணன் வந்து ஒரு சிறந்த சிவ பக்தன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவ்வளோ தீவிரமான சிவ பக்தனாக காமிச்சிருக்காங்க. பக்தி ஸ்டார்ட் பண்ணி விட்டதே ராவணன் தான். எப்போ அந்த 5 விகாரங்கள் ஆத்மாக்குள்ளே என்ட்ராச்சோ துக்கம் ஆரம்பிச்சது. எப்போ துக்கம் வந்ததோ அப்போ தான் மனிதர்கள் கடவுளை தேட ஆரம்பித்தாங்க. அதனால் ராவணனால் பக்தி மார்க்கம் வந்திருக்கு. பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரியாக ஆகின்றார்கள். பாபா வந்துட்டார பூஜாரிகளை பூஜைக்குரியவர்களாக மாற்றுகின்றார். இப்பொழுது நீங்கள் பூஜைக்குரிய தேவதைகளாக மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாக நடித்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது பாபா ஆத்மாவை தூய்மை ஆக்குவதற்காக நம்மை பூஜைக்குரிய தேவதையாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றார். எனவே குழந்தைகளாகி நீங்கள் தந்தையை நினைவு செய்வதனால் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக மாறிவிடலாம். ஏனென்றால் அந்த தந்தையே அனைவராலும் பூஜிக்கப்படுபவர் ஆவார். எவர் பூஜ்ய, எவர் பியூர், அவர் தான் நம்மளை பியூராக மாற்றுறாரு, பூஜைக்குரியவர்களாக நம்மளை மாற்றுறாரு. யார் அரை கல்பத்திற்கு பூஜாரி ஆகின்றார்களோ அவர்களே அடுத்த அரை கல்பத்திற்கு பூஜைக்குரியவர்களாக மாறுகின்றார்கள். அதாவது நீண்ட கால பக்தர்கள் தான் சத்தியுகத்தில் வர தேவதைகள். அது தெரியுமா? சிலர் இப்போ நம்ம பக்தி பண்ணுறது இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. நாம் பண்ணாத பக்தியே கிடையாதுங்க. இவங்க 1-2 பிறவி பக்தி வச்சுக்கிட்டு நான் தான் சிறந்த பக்திமான்னு நினைக்கிறாங்க. நாம் 63 பிறவியில் எல்லா சிவன் கோவில், எல்லா வைணவ தலங்கள் எல்லாமே கட்டினது பிகேஸ் தான். சாஸ்திரங்கள் எழுதுனது பிகேஸ் தான். அது சித்தர்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ரிஷி முனிவர்கள்லாம் யார்? எல்லாரும் பிகேஸ் தான், நாயன்மார்கள்லேருந்து ஆழ்வார்கள் வரைக்கும். அதனால் நாம் செய்யாத பக்தியே கிடையாது. இப்போ கடவுள் வந்துட்டாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்குறோம். இதனுடைய பலன் வைகுண்ட பதவி கிடைக்குது. யார் அரை கல்பத்திற்கு பூஜாரியாக இருந்து பக்தி பண்ணாங்களோ அவங்களையே பாபா அரை கல்பத்திற்கு பூஜைக்குரிய தேவதையாக மாற்றுறாரு. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கு. நாடகத்தில் முதல் இடைக்கடை பற்றி ட்ராமாவோடைய சீக்ரெட்டு சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்களே, அது தில்லை ரகசியம். எல்லைக்கு ஆப்போசிட்டு தில்லை. இந்த நாடகம் நான்ஸ்டாப்பாக சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, முதலும் இல்லை முடிவும் இல்லை, அதையும் அந்தமும் இல்லாமல் ட்ராமா சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்கிறோம். லிமிட்டே கிடையாது. எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது, எப்போ முடிய போகுதுன்னு சொல்ல முடியாது. இப்பொழுது பாபா மூலமாக குழந்தைகளாகி நீங்கள் அறிகின்றீர்கள், மேலும் பிறருக்கும் புரிய வைக்கின்றீர்கள். முதலில் முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டியது. ஆத்மாவின் தந்தை நிராகாரமானவர், அந்த ஞானம் நிரம்பியவராக இருக்கின்றார். சிருஷ்டியினுடைய முதலிடை கடை பற்றிய ரகசியத்தை இறைவனை புரிய வைக்கின்றார். பாபா ஒரு முறைதான் வருகின்றார்.
அவரை தெரிந்து கொள்வதும் ஒரு முறைதான். சங்கம யுகத்தில் ஒரு முறைதான் வருகின்றார். பழைய பதீத உலகத்தை பரிசுத்தமாக தூய்மையான உலகமாக மாற்றுகின்றார். இப்பொழுது பாபா நாடகத்தின்படி வந்திருக்கின்றார். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. கல்ப கல்பமாக இவ்வாறே வருகின்றேன். ஒரு நொடி கூட முன்ன பின்ன ஆகாது. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது ட்ராமாவில். இந்த செகண்ட் ஆக்சிடெண்ட் ஆகணும்னா அந்த செகண்ட் ஆக்சிடெண்ட் ஆகுது. இது கல்ப கல்பமாக அந்த செகண்ட் ஆக்சிடெண்ட் ஆகும். எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான ட்ராமா இது. இது எல்லாமே ஆத்மான்றது சிப்பில் இருக்குது. எல்லா சீக்ரெட்டும் இருக்குது பாருங்கள். 84 பர்த்தோட விஷயம். நம்ம 84 வேஷம் நம்மளுக்கு இருக்குது ஆத்மாவில். ஸ்ரீபாபாவுக்கு உலகத்தோட சீக்ரெட் இருக்குது. அதுதான் தில்லை ரகசியம். ஒவ்வொரு ஆத்மாவும் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணாங்க, எப்படி நடித்தாங்க, எல்லாமே கடவுளுக்கு தெரியும். பாபா சொல்கிறாரு, நாடகத்தைப்படி நான் வந்திருக்கிறேன். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. பதீத்தமானவர்களை தூய்மையாக மாற்றுறது ஒன்றும் புது விஷயமும் இல்லை, கஷ்டமான விஷயமும் கடவுளுக்கு கிடையாது. கல்ப கல்பமாக இவ்வாறே வருகின்றேன். ஒரு நொடி கூட முன்ன பின்ன ஆகாது. உண்மையிலேயே பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு உண்மையான ஞானம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். மீண்டும் கல்பத்திற்கு பின் பாபா வரவேண்டியதாக இருக்கும் என குழந்தைகளின் மனதில் தோன்றுகின்றது. இந்த சமயம் பாபா மூலமாக யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களே கல்பத்துக்கு பிறகு மீண்டும் புரிந்து கொள்வார்கள். பாபாவை புரிஞ்சிக்கிறதுக்கு தனி டிக்ஷனரி வைக்கணும். அதை யார் புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அடுத்த கல்பத்தில் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிப்பாங்க. இந்த பழைய உலகம் அழியப் போகின்றது. மீண்டும் சத்தியுகத்தில் வந்து நமது பாகத்தை ஏற்று நடிப்போம் என அறிகின்றீர்கள். சத்தியுகத்தில் போய் நம்ம ஸ்வர்கவாசியாக வைகுண்டவாசியாக மாறப்போகின்றோம். இது புத்தியில் நினைவு இருக்கின்றது அல்லவா? நினைவு இருக்கிறதுனால தான் குஷி இருக்கின்றது. மாணவ வாழ்க்கை அல்லவா? நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக படித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த குஷி படிப்பு முடியும் வரை நிலையாக இருக்க வேண்டும். விநாசத்திற்காக பொருட்கள் தயாராக இருக்கும் பொழுது படிப்பு நிறைவடையும் என பாபா புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். பிறகு தீப்பற்றி எரியும். யாராலும் என்ன பண்ண முடியாது, விநாசத்தையே அணைக்க முடியாது. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அல்லவா? ஒருவர் மற்றவரின் மீது எவ்வளோ எரிச்சல் கோபம் எவ்வளோ வருது. ஒரு நாடு மேலே இன்னொரு நாட்டுக்கு வெறுப்பு இருக்குது. அது இன்டர்நேஷ்னல் வார் நடக்குது. நாலாபுறமும் விதவிதமான படைகள் உள்ளன. எல்லார்ட்டையும் எல்லா படையும் இருக்குது. காலாட்படை, கப்பற்படை, நேவி இருக்குது. அது மாதிரி ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, விமானப்படை இருக்குது. எல்லா படையும் வச்சுருக்காங்க, எல்லாருமே வச்சுருக்காங்க. அனைவரும் சண்டையிடுவதற்காக தயாராக கொண்டு இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் போர் ஏற்படுவதைப் போல தாக்குகின்றார்கள். போன கல்பத்தை போன்று அழிவு வரப்போகின்றது. குழந்தைகளாகி நீங்கள் அதை கண்ணால் பார்க்க தான் போகிறீங்க. முன்பு கூட ஒரு தீப்பொறியிலிருந்து எவ்வளோ பெரிய போர் நடந்தது என்பதை குழந்தைகள் பார்த்திருக்கின்றீர்கள். ஒருவருக்கொருவர் பயமுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஒரே ஒரு லிட்டில் பாய் தூக்கி போய் போட்டாங்க. அந்த லிட்டில் பாய் வந்து என்ன பண்ணார்? பேர் தான் லிட்டில் பாய். அது அணுகுண்டு, முதல்ல போடப்பட்ட அணுகுண்டு ஹிரோஷிமாவில். அதில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க. அதனால் ஒரு சின்ன அணு ஆயுதம் ஒரு நாடு யூஸ் பண்ணால் கூட அது உலகத்திற்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஆனாலும் அணுகுண்டு ரெடி பண்ணுறதை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, மற்றவங்க நாட்டுக்கு பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி செய்யுங்கள், இல்லையெனில் நாங்கள் கையில் அணுகுண்டுகளை எடுப்போம் என்கிறார்கள். நம்ம சொல்கிறது நீங்கள் கேட்கல, நியூக்ளியர் வார் தான். உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க. இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் இது, நியூக்ளியர் வார்ன்றது. ஒரு நாடோட போகாது. ஏன்னா அவ்வளோ அது ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்டாங்களே ஜப்பானில். ஹிரோஷிமா மட்டும்தான் போச்சு, நாகசாக்கி மட்டும்தான் போச்சு.
ஆனால் இப்போ ரெடி பண்ணியிருக்கிற பாம்லாம் பயங்கர ஒரு நாடே போயிடும், டோட்டலாக ஒரு கண்டமே போயிடும். அவ்வளோ பவர்ஃபுல் பாம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, மரணம் உங்கள் எதிரிலேயே இருக்குன்னு சொல்கிறாரு, கண்ணு முன்னாடியே இருக்குது. எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்கும், அதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகணும். எனவே சரி, நியூக்ளியர் பாம்பு வந்து நியூக்ளியர் அந்த எனர்ஜி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம அதெல்லாம் பண்ணவே வேணான்னு யாருக்கா தோணுதா? அந்த நியூக்ளியர் பாம்பை டிஸ்ட்ராய் பண்ணிடணும் எல்லா நாட்டிலையுமே. அப்படி பண்ணிட்டாக்கா நல்லா தானே இருக்கும். ஆனால் யாருக்கும் பண்ணணும்னு தோணாது. அதுக்காக கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. எனவே உருவாக்காமலோ இருக்க முடியல. முன்பு கூட போர் நடந்தபோது அணுகுண்டுகளை வீசினர் அல்லவா? செகண்ட் வேர்ல்டு வாரில் அணுகுண்டு வீசப்பட்டது. இப்போ 2 அணுகுண்டு தாங்க, ஹிரோஷிமாவில் 1, நாகசாக்கியில் 1. ஆனால் இப்போ ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் ஸ்டாக் இருக்குது. இது எப்போ சொன்னார்? சாக்கார முரளியில். அப்போ ஆயிரக்கணக்கானா, இப்போ லட்சக்கணக்கான இருக்கும்ல அணுகுண்டுகள். நிறைய வச்சுருக்காங்க, எல்லா நாட்டிலையும் வச்சுருக்காங்க. இப்பொழுது பாபா அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஓ பதீத பாவனரே வாருங்கள் என அனைவரும் இறைவனைத்தான் அழைக்கின்றார்கள். இந்த சீச்சி உலகத்திலிருந்து பாவனமான உலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றார்கள். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என 2 பாவனமான உலகங்கள் இருந்தன. முக்தின்றது பரந்தாமம், ஜீவன் முக்தின்றது ஸ்வர்க்கம். இதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அனைவரின் ஆத்மாக்களும் தூய்மையாகி முக்தி தாமத்திற்கு சென்றுவிடும். இந்த துக்க உலகம் விநாசம் ஆகியே தீரும். இதற்கு மரண உலகம் என்றும் பெயர். முதலில் அமர உலகமாக இருந்தது, இப்போ மரண உலகமாக மாறிவிட்டது. பிறகு சக்கரம் சுழன்று கொண்டே இப்பொழுது மரண உலகத்திற்கு வந்துள்ளீர்கள். பிறகு அமர உலகத்தின் ஸ்தாபனை நடக்கின்றது. அங்கே அகால மரணம் எதுவுமே கிடையாது. ஆகவே அதற்கு அமரலோகம் என்றும் பெயர். சாஸ்திரங்களில் கூட வார்த்தைகள் உள்ளன, ஆனால் உண்மையான பொருளை யாருமே புரிந்து கொள்வதே கிடையாது. இப்பொழுது பாபா வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். மரண உலகம் நிச்சயமாக அழிய வேண்டும். இது 100% நிச்சயமாகும். தனது ஆத்மாவை யோக பலத்தினால தூய்மை ஆக்குங்கள் என சிவ தந்தை புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் இதையும் குழந்தைகள் நினைக்க முடியாத. தந்தையிடமிருந்து ஆஸ்தி மற்றும் ராஜ்யத்தை அடைவதில் உழைப்பு அவசியம் வேண்டும். எவ்வளவு முடியுமோ பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். எவ்வளவு நாம் பாபாவுடைய நினைவில் இருக்கின்றோமோ எவ்வளோ பேருக்கு நினைவு ஏற்படுத்துகின்றோம் என நினைத்து பாருங்கள். மன்மனாபவ, இந்த மந்திரம் கூட இருக்குல்ல, மன்மனாபவ அப்படின்னா மனதினால் இறைவனை நினைவு செய்ய வேண்டும். இது பாபாவுடைய நினைவு. இது மந்திரம் கூட சொல்ல முடியாது. மந்திரம்னா இப்போ ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாயின்னு சொல்கிறாங்களே, அது மந்திரம். மன்மனாபவ மன்மனாபவன்னு சொல்லிகிட்டு இருந்தால் அது கூட மந்திரம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நம்மளுக்கு பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் மந்திரம், போதும். நம்ம தனியாக ஒரு சமஸ்கிருத ஸ்லோகன்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கடவுளை மனசால் நினச்சா போதும். அதுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆத்மானு புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். இது பாபாவுடைய நினைவு. தேக உணர்வை விட்டுவிட வேண்டும். ஏன்னா அவருக்கு தேகம் கிடையாது. அவருடைய நினைவு இருக்கணும்னா நாம் தேகம் அப்படின்றத மறந்து விட வேண்டும். நீங்கள் ஆத்மா ஆவீர்கள். இது உங்களுடைய ரதம் பிரம்மா பாபா. இதன் மூலமாக நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க? சிவ் பாபா பிரம்மா மூலமாக நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சத்தியுகத்தில் நீங்கள் தேவி தேவதையாக எப்படி ராஜ்யம் செய்தீர்கள்? பிறகு நீங்கள் இதே அனுபவத்தை அவசியம் பெறுவீர்கள். அந்த சமயத்தில் ஆத்மா உணர்வில் இருக்கின்றீர்கள். நம்முடைய இந்த உடல் வயதாகிவிட்டது, இதை விட்டுவிட்டு புதியதை எடுப்போம் அப்படின்ட்டு
எடுக்கிறாங்க. துக்கத்தின் விஷயமே கிடையாது. இங்கே சரீரத்தை விடக்கூடாது என்பதற்காக மருத்துவர்களின் மருந்துகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி முயற்சி எடுக்கின்றார்கள். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், எல்லாருமே அப்படி தானே நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், ஏன்னா செத்துட்டா ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. செத்துட்டாலும் ஆத்மாவுக்கு சாவு கிடையாது, ரீபர்த்தில் வருவாங்க. அது தெரியாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கணும்னு எல்லாரும் போராடுறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ மருந்து கொடுங்க, நல்லா கவனிச்சிக்கோங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு. எந்த செகண்டு எந்த ஆத்மா அந்த உடம்புலேருந்து பிரியணும்னு விதி இருக்கோ அந்த செகண்டு ஆத்மா கிளம்பிடும். அதுதான் ட்ராமா. நம்மளை மீறி நடக்கிறது. என்னதான் நீங்கள் எல்லாமே பார்த்து கவனித்தாலும் கிளம்புற டைம் வந்தால் போய் தான் ஆகணும். குழந்தைகளாகி நீங்கள் நோய் ஏற்படும் பொழுது பழைய உடலினால் ஒரு பொழுதும் துன்புறக்கூடாது. நோய் வந்தால் தெரியும், பாபாவுக்கு என்ன உடம்பாக இருக்குது, நோய் வந்தால் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஈஸியாக சொல்கிறாரு. இது பிரம்மா பாபா தான் நம்ம கஷ்டம்லாம் புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் பிரம்மா பாபாவும் தான் சொல்கிறாரு, நீங்கள் கஷ்டப்படாதீங்க, பாபா நினைவில் இருங்க. எப்போ உடல் மனம் பொருள் ஈஸ்வரார்ப்பணம் சொல்லிட்டீங்களோ, இப்போ இந்த உடம்புல வியாதி வந்தாலும் அந்த ஈஸ்வரன் பார்த்துப்பாரு. சரி பண்ணுறது அவரோட வேலை, அவரோட கடமை கூட சொல்லலாம். ஏனென்றால் இந்த உடலில்தான் உயிரோடு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். புருஷார்த்தம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பு நல்ல ஆரோக்கியமான உடம்பாக இருந்தால் தான் யோகாவே பண்ண முடியும். உட்காரணும் இல்லை யோகாவுக்கு. உடம்புல வியாதி ஏதாவது பெயின் இருந்தால் உட்கார முடியுமா? சிவ் பாபாவுடைய நினைவினால் நாம் பவித்திரமாக ஆகிவிடுவோம். இதுவே கடின உழைப்பாகும். ஆனால் முதலில் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக உங்களுடையது நினைவு யாத்திரை ஆகும். நினைவில் அமர்ந்து அமர்ந்து மூலவதனத்திற்கு சென்று விடுவோம். பரந்தாமத்தை நினச்சி யோகா பண்ணிகிட்டு இருக்கிறனால ஒரு நாள் நிஜமாலுமே ஒரிஜினல் பரந்தாமத்துக்கு போக தான் போகிறோம். நாம் அவ்விடத்தின் வாசிகள். அங்கே தான் நம்ம இருந்தோம், நம்ம வீடே அதுதான். அங்கேருந்து நடிக்கிறதுக்காக இங்கே எந்த உலகம் சொந்தம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையான சொந்த வீடு தாய் வீடு எது? வீடு பேர் அடைய வேண்டும்னு சொல்லுவாங்க பக்தியில். நம்ம வீட்டுக்கு போனோங்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? 84 வேஷம் போட்டாச்சுல, இன்னும் ஏதாவது வேஷம் போட்டு இங்கே நடிச்சிட்டு இருக்கணுமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடிக்கலாம். அடுத்த சைக்கிளில் நடிக்கலாமா வேணாமா? நடிக்கணும்ல. அதனால் போகிறதுக்கு முன்னாடி பாவத்தை மைனஸ் பண்ணிடணும், ப்ளஸ் ஆட் பண்ணிக்கணும். புண்ணிய கணக்கை எவ்வளோ சேமிக்க முடியுமோ சேமித்து கொள்ள வேண்டும். பாவ கணக்கை இங்கேயே செட்டில்மெண்ட் பண்ணிடணும். சாந்திதாம் சுகதாமத்தை நீங்கள் அறிகின்றீர்கள், மேலும் நினைக்கின்றீர்கள். வேறு யாருக்குமே இதை பற்றி தெரியாதுங்க. யார் போன கல்பத்தில் இந்த ஆஸ்தியை அடைந்தார்களோ அவர்கள் தான் இந்த கல்பத்திலும் அடைவார்கள். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகள் இப்பொழுது முடிவடைய வேண்டும். பக்தி மார்க்கமே அழியப் போகின்றது. சத்தியுகத்தில் யாரும் பக்தி பண்ண மாட்டாங்க. எல்லாம் நடமாடும் தேவதைகளாக இருப்பாங்களே, அவங்க எதுக்கு பக்தி பண்ண போகிறாங்க? பக்தி மார்க்கம் என்றால் என்ன என்பதை ஞானம் பெறும்பொழுது தான் புரிந்து கொள்ளலாம். பக்தியினால தான் பகவான் கிடைப்பார் என்று நினைக்கின்றார்கள். பக்தியினால கடவுளும் கிடைச்சாரு, ஞானமும் கிடைச்சது. இப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியுது ஞான கண் மூலமாக. பக்தியின் பலன் என்ன கொடுப்பாருன்னு இவ்வளோ நாள் தெரியாமலே பக்திக்கு பலன் கொடுப்பாரு. கடவுளை கிடைச்சிட்டாரு, அதோட வேறு என்ன பலன் வேணும்? நிறைய பாவம் செஞ்சுருக்கோம். 63 பிறவியோட பாவம். அது இந்த லாஸ்ட் பர்த்தில் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருது. உடலால், மனசால், பொருளாதார, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பிறவியோட கடன் செட்டில்மெண்ட்டு நடக்குது. ஆனால் இந்த ஞானத்தினுடைய பலன் அடுத்த 2 பிறவிக்கு ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே சுகபோகமான ஒரு வாழ்க்கை. எல்லா தேவதைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. 2 யுகம். ஒரு நாளாவது கடவுளை நினச்சோமா? இந்த நன்றி மறந்த காரணத்தினால தான் அடுத்து துவாபரயுகத்தில் கீழே இறங்கிட்டோம். பாபா குழந்தைகளுக்கு நிச்சயம் சொர்க்கத்தினுடைய ராஜ்ய பதவியையும் ஆஸ்தியையும் கொடுக்கின்றார். நாம் மறந்தாலும் அவர் நம்மளை மறக்கிறது இல்லை. இதெல்லாம் குழந்தைகளாகவே நம்மளுக்கு தெரியுது. அனைவருக்கும் இந்த சொத்து கொடுக்குறாரு. ராஜா ராணி, யதா ராஜா ராணி தத்தா பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா ராணி எப்படியோ
பிரஜைகள் அப்படியே இருப்பாங்க. எல்லாருமே சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். 5000 வருடங்களுக்கு முன்பு கூட உங்களை சொர்க்கவாசியாக மாற்றினேன் என சிவ தந்தை கூறுகின்றார். இப்பொழுது மீண்டும் உங்களை மாற்றுகின்றேன். பிறகு நீங்கள் இவ்வாறு 84 பிறவிகளை எடுத்தீர்கள். இதை புத்தியில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், மறக்கக்கூடாது. பாபாவிடம் முதல் இடை கடையை பற்றிய என்ன ஞானம் இருக்கின்றதோ அது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியிலும் ஒலிக்கின்றது. நாம் எவ்வாறு 84 பிறவிகளை எடுத்தோம், இப்பொழுது மீண்டும் பாபாவிடமிருந்து சொத்தை அடைகின்றோம், ஆஸ்தியை அடைகின்றோம். பல முறை தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை அடைந்தோம். எப்படி அடைந்தீர்களோ போன கல்பத்தில் அப்படிதான் மீண்டும் அடைகின்றோம் என சிவ தந்தை கூறுகின்றார். பாபா அனைவரையும் படிக்க வைத்து கொண்டு இருக்கின்றார். தெய்வீக குணங்களை கடைபிடிப்பதற்கு எச்சரிக்கை கிடைத்து கொண்டே இருக்கின்றது. தன்னைத்தானே சோதித்து கொள்வதற்கு சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோம் என பார்க்க வேண்டும். சிலர் மிகவும் நன்றாக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் என நினைக்கின்றார்கள். பட கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது பகவான் தந்தை வந்துவிட்டார் என அனைவருக்கும் தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் அனைவரும் பாவம் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஞானத்தை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. இந்த 3வது கண்ணு திறந்தாதான் ஞான கண், அது ஞானத்தை புரிஞ்சிக்க முடியும். அதுவரை கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நிச்சயமாக பக்தியை உயர்ந்ததாக நினைப்பார்கள். முன்பு உங்களுக்குள்ளும் ஏதாவது ஞானம் இருந்ததா என்ன? நாமளும் அறியாமைன்ற உறக்கத்தில் தான் இருந்தோம். இப்போ தான் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆத்மா ஞானம் கிடைச்சதுனால ஞான கண் திறந்திருக்கின்றது. இப்போ தான் எது சரி எது தவறு எல்லாமே புரியுது. இப்பொழுது ஞானக்கடல் சிவ தந்தை தான். அவரே பக்தியின் பலனை கொடுக்கின்றார். யார் அதிகமாக பக்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் என உங்களுக்கு தெரியும். அவர்களே உயர்ந்த பதவி அடைவதற்காக நன்கு படிப்பார்கள். இது எவ்வளோ இனிமேலும் இனிமையான விஷயமாகும். வயதான பாட்டிகளுக்கு கூட மிக எளிதாக புரிய வைக்கலாம். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். உயர்ந்திலும் உயர்ந்தவர் பகவான் சிவன் ஆவார். சிவ பரமாத்மாய நமக. என்னை மட்டும் நினையுங்கள், உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகும் என அவரே சொல்கின்றார். வேறு எந்த துன்பமும் கடவுள் கொடுக்கறதில்லை. விகர்மங்களை விநாசம் பண்ணணும்னா இறை நினைவில் இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் போக போக சிவ பாபாவை நினைக்க ஆரம்பித்து விடுவர். ஆஸ்தி அடைய வேண்டும் அல்லவா? உயிரோடு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்துதான் தீர வேண்டும். சிவ பாபாவின் நினைவில் உடலை விட்டுவிட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள். சொர்க்கத்தில் நிச்சயமாக வருவார்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலன் கிடைக்கும் பொழுது, வரும் பொழுதும் போகும் பொழுதும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பாபாவுடைய நினைவில் இருக்கிறதே முக்கியமான விஷயமாகும். தனது தலையிலிருந்து சுமையை இறக்க வேண்டும் என்றால் இறைவனை நினைவு செய்ய வேண்டும். வேறு எந்த துன்பமும் தந்தை கொடுக்கவில்லை. அரை கல்பமாக குழந்தைகளாக நாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். துவாபரயுகத்தை விட கலியுகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எல்லாம் தெரியும். அதனால தான் இனிமேலும் நீங்கள் அந்த துக்கப்பட வேணாம் அப்படின்னு பாப்பா சொல்கிறார். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு ஆஸ்தி அடைவதற்கான எளிய மார்க்கத்தை காண்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன். பாபாவை மட்டும் நினைங்க. எந்த பாபாவை? சிவ தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். முன்பு கூட நினச்சோம்ல, போன கல்பத்தில் ஞாபகம் இருக்கா? போன கல்பத்தில் கூட பாபாவை நினச்சி தான் வைகுண்ட பதவி கிடைச்சது. ஆனால் ஞானம் எதுவுமே இப்போ இல்லை. இப்போது இவ்வாறு என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மம் விநாசம் ஆகும் என சிவ தந்தை ஞானம் அருளுகின்றார். உலகத்தில் பலர் சிவனுடைய பக்தி பண்ணுறாங்க, நிறைய கடவுளை நினைக்கிறாங்க. பிகேஸை விட சிவ பக்தர்கள் சிவனை அதிகமாக நினைக்கிறாங்க. ஆனால்
அந்த சிவன் யார், நான் யார், எனக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் நினைக்கிறதுனால இவங்க நினைக்கிறதுல வேஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அருமையாக நினச்சாங்க. ஆனால் எதுவுமே வேஸ்ட் ஆகலை. நினச்சதுக்கு பக்தியோட பலன் கண்டிப்பாக பகவான் தரப்போகிறாரு. இப்பொழுது நாம் நன்கு தெரிந்து கொண்டோம் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். நாங்கள் பாப் தாதாவிடம் செல்கின்றோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். பாபா இந்த பாக்ய ரதத்தை எடுத்துள்ளார். நம்மகிட்ட பேசணும்ல, ஒரு கருவி வேணும். கடவுளுக்கு தான் உடம்பே கிடையாதுல்ல. அதனால் பிரம்மா உடம்பை பாக்யசாலி ரதமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இறைவனை தாங்குது நந்தி, அதனால் பாக்யசாலி ரதம்னு பேர். இதுவும் ட்ராமாவில் இருக்குது. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பாக்யசாலி ரதத்தில் தான் சிவ தந்தை வருகின்றார். ஷியாம் சுந்தர் என யாரை கூறினோமோ அவரே இவர் என நீங்கள் அறிகின்றீர்கள். இதையும் நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். பிறகு மனிதர்கள் அர்ஜுனன் பெயரை வைத்து விட்டனர். கீதையை அர்ஜுனன் மட்டும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருமே அர்ஜுனன் தான். நம்ம எல்லாருக்காகவும் காட் சிவா உண்மையான கீதா உபதேசம் செய்து கொண்டு இருக்கின்றார். முதல்ல பிகேஸ் புரிஞ்சுக்கலாம், அப்புறம் நான் பிகேஸ்க்கு எப்படி புரிய வைக்கணும்னு பாபா டச் பண்ணுவார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எப்படி மாறுறாரு, பிரம்மாவுடைய நெக்ஸ்ட் பர்த் விஷ்ணு, விஷ்ணுவோட 84வது பிறவி பிரம்மா. அதனால் விஷ்ணுவோட நாபியிலேருந்து ஒரு தாமரை மலர் வரும், அந்த தாமரை பூ பூக்கும், அதில் பிரம்மா இருப்பார். யோசிச்சு பாருங்கள், நாபியிலேருந்து தாமரை பூ எப்படிங்க வரும்? சரி, தாமரை பூவில் ஒரு குழந்தை பிறந்தா பச்சை குழந்தை தானே பிறக்கணும், வயசான ஒயிட்டு தாடியோடு பிறக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிரம்மான்னு பேர் வச்சது எப்போ? அவருக்கு 60 வயசு ஆகும் பொழுது. அதுக்கு முன்னாடி தாதா லேக்ராஜா தானே இருந்தார். அப்போ லாஸ்ட்டு பர்த்து நம்ம உடம்புல இருக்கும்போதே நம்மளுக்கு ரீபர்த்து கிடைக்குது. பிரம்மா குமார் பிரம்மா குமாரி ஆகிறோம்ல, பிராமண பிறவினது இந்த உடம்புலேருந்தே நம்ம எடுத்த ரீபர்த்து. அதே தான் பிரம்மா பாபா கூட, அவர் அந்த உடம்புலேருந்து ரீபர்த் எடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த ஆத்மா யார் அப்படின்னா விஷ்ணுவோட சோல், நாராயணுடைய ஆத்மா. நாராயணுடைய லாஸ்ட் பர்த்து பிரம்மா, பிரம்மாவோடைய நெக்ஸ்ட் பர்த்து விஷ்ணு. இது யதார்த்தமாக பாபா புரிய வைக்கிறாரு. நம்ம பிரம்மபுரியை சார்ந்தவர்கள், இப்போ பிரம்மபுரியில் தான் இருக்கிறோம். அடுத்து விஷ்ணுபுரியை சார்ந்தவர்களாக மாறுவோம், வைகுண்டத்துக்கு போவோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள். விஷ்ணுபுரியிலிருந்து பிரம்மாபுரி வரணுன்னா, சத்தியுகத்திலேருந்து இப்போது சங்கமயுகத்துக்கு வரணுன்னா, விஷ்ணுபுரின்றது சத்தியுகம், சங்கமயுகம் பிரம்மாவுடைய புரி. எவ்வளோ நாள் ஆகுது? 84 வேஷம் போடணும். இதையும் பல முறை பாபா புரிய வச்சிருக்காரு. மீண்டும் அதை நீங்கள் கேட்கின்றீர்கள். இது ஒரு சைக்கிள், சுற்றிக்கிட்டே தான் இருக்க போகிறது. நம்ம மீண்டும் மீண்டும் கேட்குறோம். என்னை மட்டும் நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் என ஆத்மாக்களுக்கு பாபா கூறுகின்றார். ஆகவே உங்களுக்கு குஷியும் ஏற்படும். இந்த ஒரு பிறவி தூய்மையாக மாறிடுங்க. ஒரே ஒரு பிறவியில் நாம் தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாக மாறலாம். பிறகு ஏன் தூய்மையாக ஆகக்கூடாது? ஒவ்வொரு பாபாவின் குழந்தையும் பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள். இருப்பினும் இந்த உலகிய உணர்வு மாறுவதில் தாமதம் ஏற்படுகின்றது. அவ்வளோ உலகம், உடல், உறவினர்கள் அவ்வளோ பற்று விட முடியல. பாபா அன்பு வைக்காதீங்கன்னு சொல்லலை, பற்று வைக்காதீங்க, பற்று இறைவனிடம் வைங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் எங்கே அங்கே வெளி உலகத்திலே புத்தி போயிட்டு இருந்தால் கடவுள் எப்படி நினைக்கிறது? மெல்ல மெல்ல கடைசியில் கர்மா தீர்த்த நிலை ஏற்படும் அப்படின்னு அவர் மனசை தேத்திக்கிறாரு. இந்த சமயத்தில் யாருக்குமே கர்மாதீத்த நிலை ஏற்படுவது கிடையாது. கர்மாதீத்த நிலையை அடைந்து விட்டால் இந்த உடம்பு இருக்குமா? ஆத்மா ரெடி ஆயிடுச்சுன்னா உடம்புல இருக்க முடியாது, வெளியில் வந்துடும். அதனால் எல்லாரும் ரெடி ஆவாங்க, சரீரத்தை விடுவாங்க, போர் ஏற்பட்டு விடும். ஒரு பக்கம் போர் நடக்கும். ஒரு பாபாவின் நினைவில் நாம் இருக்கணும். இதில் தான் கடின உழைப்பு தேவைப்படுகின்றது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய
பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோம். போகும் பொழுதும் வரும் பொழுதும் காரியங்கள் செய்தாலும் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கின்றோம் என தன்னைத்தானே பாருங்கள். இரண்டாவது பாயிண்ட், இந்த உடலினால் ஒரு பொழுதும் துன்புறக்கூடாது. இந்த உடலில் வாழ்ந்து கொண்டே தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். இந்த வாழ்க்கையில் ஸ்வர்க்கவாசி ஆவதற்காக முழுமையாக படிக்க வேண்டும். வரதானம், திரிகாலதர்ஷி மற்றும் சாட்சி பார்வையாளனாக ஆகி ஒவ்வொரு கர்மம் செய்து கொண்டே பந்தன் முக்த ஸ்திதியின் அனுபவம் மூலம் உதாரண ஸ்வரூபம் ஆகுக. திரிகாலதர்ஷி நிலையில் நிலைத்திருந்து கர்மத்தின் முதல் இடை கடை நிறையை அறிந்து கர்மம் செய்கின்றீர்கள் என்றால், நான் ஒரு செயலை செய்கிறேன்னா இதனோட பின் விளைவுகள் என்ன ஆகும், முன்ன பின்ன யோசித்து செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு விகர்மமும், அதாவது நம்ம செய்கிற செயலால் தீய செயல் ஏற்படாத, சதா சுகர்மம் செய்வோம், நல்லதே செய்வோம். ஆத்மானு உணர்ந்து பரமாத்மா நினைவிலிருந்து எது செஞ்சாலும் அது நல்ல செயலாக இருக்கும். அப்போ நம்ம யோசித்து செயல்படுவோம். யோசிக்கிறது முன்னாடி யோசிக்க சொல்லியிருக்காரு. இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டோம். திரிகாலதர்ஷி நிலையிலேருந்து யோசித்து நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய செயல்கள் தவறான செயலாக மாறாது. அதுக்கு பதிலாக சுகரமாக செய்வோம், புண்ணிய செயலையே செய்வோம். அப்பேற்பட்ட சாட்சி பார்வையாளனாகி கர்மம் செய்தால் எந்த ஒரு கர்மத்தின் பந்தனத்தில் கட்டுண்ட கர்ம பந்தனமுடைய ஆத்மாவாக ஆக மாட்டோம். கர்மத்தினுடைய பலன் சிரேஷ்டமானது ஆகும் காரணத்தினால கர்ம சம்பந்தத்தில் வருவீர்கள், பந்தனத்தில் அல்ல. கர்மம் செய்யும் பொழுது ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா டிட்டாச்சாக இருக்கணும். விடுபட்டவராகவும் மற்றும் அன்பானவராகவும் இருந்தீர்கள் என்றால் அநேக ஆத்மாக்களுக்கு முன்பாக உதாரண ரூபமாக எடுத்துக்காட்டாக விளங்க முடியும். ஸ்லோகன் சொல்கிறாரு, யார் மனதால் சதா திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்களே டபுள் லைட் ஆவார்கள். மனசுனால திருப்தியாக இருக்கணும், மன நிறைவோடு யார் இருப்பாங்களோ அவங்க தான் டபுள் லைட். அவங்க மனசு லைட்டாக இருக்கும், திருப்தியாக இருக்கிறவங்க மனசு. அதே சமயத்தில் அவங்க ஆத்மா உணர்வில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்காது, மனம் நிறைவோடு இருக்கும். யார் மனதால் சதா திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்களே டபுள் லைட் ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.